கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆவியானவர் இம்மட்டுமாய் நம்ம நடத்தி வந்தார், இனியும் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் இந்த காவல்துறையிலே ஒரு கூட்ட ஜனம் எழும்பி கர்த்தருக்காக நிற்கவும் நம் ஒவ்வொரு நாளும் தேவ சேவையிலே செயல்பட கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகும்படி அவருடைய சிந்தனை அவருடைய செயல்கள் நம்மை ஆட்கொள்ளும்படி முழு மனதோடு முழு பலத்தோடு நாம் அவரை பாடி ஆராதிக்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து தேவ கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்த தயவை எண்ணி நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் காவல்துறையில் இருக்கிறதான ஜனங்கள் எழுப்புதல் அடையவும் பரிசுத்தப்படவும், ஆண்டவரே, கர்த்தருக்கென்று உண்மையாய் கொடுக்கப்பட்ட வேலையிலே சீரும் சிறப்புமாய் செய்து முடிக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற ஜனங்களை என் தேவனாகிய கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. அவர்களுக்குள்ளே தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் இறங்குவதாக. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய இருதயத்தை சீர்படுத்துவதாக, ஸ்திரப்படுத்துவதாக. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆண்டவரே இந்த காரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் காவல்துறையில் ஒரு எழுப்புதலோடு கூட ஒரு பரிசுத்த ஜீவியம், அதை போல தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிற அனுபவம், ஆண்டவருடைய வருகையிலே போக வேண்டும் என்ற சிந்தனை ஜனங்களுக்குள்ளே வரவும், அதிகாரிகளோடு இணைந்து உண்மையான வாழ்க்கை வாழவும், லஞ்ச லாவணியங்கள் வெறுத்து தேவ சமூகத்திலே உண்மையாய் உழைக்கவும் பிழைக்கவும் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வராக. இந்த நாட்களை நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அருமையான இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானுடைய கரங்களில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சௌமா இருக்கீங்களா? நம்மை நடத்தின கர்த்தர் இனி வரும் காலங்களில் நம்மை சிறப்பாய் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே அருமையான காவல்துறையிலே ஒரு எழுப்புதலும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையும் தொடர்ந்து இருப்பதற்காய் நாம் நாள்தோறும் ஜெபித்துக் கொள்வோம். பிசி தொடங்கி டிஜிபி வரையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்தவர்களாய் உண்மை உத்தவமாய் ஊழியம் செய்யவும் வேலை செய்யவும், ஜனங்களுக்கு ஆதரவாய் அவர்களுக்கு நல்ல சேவைகள் செய்யவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதிலே நாம் உண்மையாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தராகிய தேவன் உதவி செய்வாராக. அதற்கு முன்பதாக ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே கடந்து போகலாம். நாம யார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தேசத்தை மக்களை காக்கிற ஒரு நல்ல காவலர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் நம்மை தேர்ந்தெடுத்தது பெரிய ஆச்சரியம். ஆவியானவர் இந்த துறையிலே நம்ம வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நல்லவைகளை மற்றவர்களுக்கு சொல்லவும், மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை உண்மையும் உத்தவமாய் செய்யவும், எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி அரசு நமக்கு கொடுக்கிற அந்த ஊதியத்தை கொண்டு குடும்பத்தை நடத்த, உண்மையாய் வேலை செய்ய, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய, சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இயேசுவின் போர்ப்படை வீரர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. சந்தோஷமாய் பாடுவோமா?
கிறிஸ்துவின் அன்பை கூறிடுவோம், மரித்திடும் மாந்தரை மீட்டிடுவோம். கிறிஸ்துவின் அன்பை கூறிடுவோம், மரித்திடும் மாந்தரை மீட்டிடுவோம். பரிசுத்த ஆவியால் பலப்படுத்தி கிறிஸ்துவின் சேனையில் சேர்த்திடுவோம். பரிசுத்த ஆவியால் பலப்படுத்தி கிறிஸ்துவின் சேனையில் சேர்த்திடுவோம். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இயேசுவின் போர்படை வீரர்கள் நாம், விரைந்திடுவோம் விசுவாசத்துடன். இயேசுவின் போர்படை வீரர்கள் நாம், விரைந்திடுவோம் விசுவாசத்துடன். புறப்படுவீர் புறப்படுவீர், போர்க்களம் நோக்கி புறப்படுவீர். புறப்படுவீர் புறப்படுவீர், போர்க்களம் நோக்கி புறப்படுவீர். ஆவியின் வல்லமை பெற்றிடுவோம், அருள் மாறி பொழிந்திட உழைத்திடுவோம். ஆவியின் வல்லமை பெற்றிடுவோம், அருள் மாறி பொழிந்திட உழைத்திடுவோம். அக்கினி அபிஷேகம் பெற்றவராய் சத்திய தேவனை உயர்த்திடுவோம். அக்கினி அபிஷேகம் பெற்றவராய் சத்திய தேவனை உயர்த்திடுவோம். இயேசுவின் போர்படை வீரர்கள் நாம், விரைந்திடுவோம் விசுவாசத்துடன். இயேசுவின் போர்படை வீரர்கள் நாம், விரைந்திடுவோம் விசுவாசத்துடன். காடுகள் மலைகளை கடந்திடுவோம், கர்த்தரின் செயல்களை கூறிடுவோம். காடுகள் மலைகளை கடந்திடுவோம், கர்த்தரின் செயல்களை கூறிடுவோம். பாவத்தில் வாழும் காவலர்க்கே பரிசுத்த பாதையை காட்டிடுவோம். பாவத்தில் வாழும் காவலர்க்கே பரிசுத்த பாதையை காட்டிடுவோம். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். இயேசுவின் போர்படை வீரர்கள் நாம், விரைந்திடுவோம் விசுவாசத்துடன். இயேசுவின் போர்படை வீரர்கள் நாம், விரைந்திடுவோம் விசுவாசத்துடன். விசுவாச கேடகம் பிடித்திடுவோம், சத்திய தலைச்சீரா அணிந்திடுவோம். விசுவாச கேடகம் பிடித்திடுவோம், சத்திய தலைச்சீரா அணிந்திடுவோம். நீதியின் கவசத்தை தரித்தவராய் சாத்தானின் சேனையை அழித்திடுவோம். நீதியின் கவசம் தரித்தவராய் சாத்தானின் சேனையை அழித்திடுவோம். இயேசுவின் போர்படை வீரர்கள் நாம், விரைந்திடுவோம் விசுவாசத்துடன். இயேசுவின் போர்படை வீரர்கள் நாம், விரைந்திடுவோம் விசுவாசத்துடன். அழைப்பு பெற்றோராய் புறப்படுவோம், பிழைப்புக்காய் அல்ல உழைத்திடுவோம். அழைப்பு பெற்றோராய் புறப்படுவோம், பிழைப்புக்காய் அல்ல உழைத்திடுவோம். இயேசுவின் வருகை மனதில் கொண்டே தியாகத்தின் பாதையில் சேவை செய்வோம். இயேசுவின் வருகையை மனதில் கொண்டே தியாகத்தின் பாதையில் சேவை செய்வோம். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட்
கர்த்தரின் வார்த்தை ஒரு கருக்குள்ள பட்டயம் போன்றது. அது இரண்டு பக்கமும் முன்னே போனால் ஆசீர்வாதத்தை கொடுக்கும், அவருடைய பாதையிலிருந்து பின்வாங்கி போனால் அது நம்மை சரி பண்ணும்படி நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை எல்லாம் அறுத்து எறியும். ஆகவே கர்த்தரின் வார்த்தை பராக்கிரமம் உள்ளது. கர்த்தரின் வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனாகிய கர்த்தர் தம் வார்த்தையினாலே இந்த உலகம் முழுவதையும் படைத்தார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை உன்னை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தும்படி உன் இருதயத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொள்ளுவாயா? எத்தனை பிரச்சனைகள், சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போவதில்லை. ஆகவே இந்த கர்த்தரின் வார்த்தையானது அது மகா வல்லமை உள்ளது. ஒவ்வொரு நம்முடைய ஆத்மாவை தேற்றுகின்ற ஒரு நல்ல மருந்து. அவருடைய வார்த்தை நம்மை நீதியின் பாதையிலே நடத்தும். அவருடைய வார்த்தை நித்திய வாழ்வுக்கு நேராய் நடத்தும். அவருடைய வார்த்தை நித்திய ஜீவனை கொடுக்கும். ஆகவே அந்த அருமையான வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தரின் வார்த்தை கருக்குள்ள பட்டயம், காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தரின் வார்த்தை கருக்குள்ள பட்டயம், காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தரின் வார்த்தை கருக்குள்ள பட்டயம், காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். வார்த்தையினாலே உலகத்தை படைத்தார், வார்த்தையினாலே வல்லமை தந்தார். வார்த்தையினாலே உலகத்தை படைத்தார், வார்த்தையினாலே வல்லமை தந்தார். கூப்பிடும் மாந்தரின் குரல் தன்னை கேட்டு வார்த்தையே உலகில் மனுவாய் வந்தார். கூப்பிடும் மாந்தரின் குரல் தன்னை கேட்டு வார்த்தையே உலகில் மனுவாய் வந்தார். கர்த்தரின் வார்த்தை கருக்குள்ள பட்டயம், காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தரின் வார்த்தை கருக்குள்ள பட்டயம், காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். ஆத்துமாவை தேற்றும் நல் மருந்து, ஆதரவற்றோர் பருகிடும் விருந்து. ஆத்துமாவை காக்கும் நல் மருந்து, ஆதரவற்றோர் பருகிடும் விருந்து. நேசரின் வார்த்தை நீதியாய் நிற்கும், பாதகர் உள்ளத்தை பாங்காயறுக்கும். நேசரின் வார்த்தை நீதியாய் நிற்கும், பாதகர் உள்ளத்தை பாங்காயறுக்கும். கர்த்தரின் வார்த்தை கருக்குள்ள பட்டயம், காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தரின் வார்த்தை கருக்குள்ள பட்டயம், காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். வழி சத்தியம் ஜீவன் வாழ்வுமானார், பழிவல சுமந்து குருசில் தொங்கினார். வழி சத்தியம் ஜீவன் வாழ்வுமானார், பழிவல சுமந்து குருசினில் தொங்கினார். இழிவான நம்மை பரத்தினில் சேர்க்க இயேசுவே தமது ஜீவனை தந்தார். ஆவியம் நம்மை பரத்தினில் சேர்க்க இயேசுவே தமது ஜீவனை தந்தார். கர்த்தரின் வார்த்தை கருக்குள்ள பட்டயம், காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தரின் வார்த்தை கரு
மறுரூபமாக்கி மகிமையில் என்றும் மகிழ்ந்திடச் செய்வார். கர்த்தரின் வார்த்தை கருக்குள்ள பட்டயம், காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தரின் வார்த்தை கருக்குள்ள பட்டயம், காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இப்பொழுது யாவரும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் தேவனை மகிமைப்படுத்தி சற்று நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிப்போமா? தேவனை நாம் ஸ்தோத்தரிப்பதும் துதிப்பதும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதித்து நாம் தொடர்ந்து செய்திகளுக்கு நாம் கடந்து செல்லலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒருமனப்படுவோம். முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தந்தபடியால் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு ஆசீர்வாதம். உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு மேன்மை. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு பலன். உம்மை ஆராதிப்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஒரு கிருபையை ஊற்றுவீர் என்று விசுவாசித்து உம்மை துதிக்கிற, உம்மை மகிமைப்படுத்த எங்கள் யாவரும் கிருபை தருவீராக. ஆண்டவருடைய நாமத்திலே கேட்கிறோம். எல்லாரும் ஆராதிப்போம். ஆமென். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாதப்பா, எனக்காக யாவையும் நிறைவேற தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆமென். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேலைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். வேலைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கம் இல்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கம் இல்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகள் எனக்காக நிறைவேற்றுவீர். ஆமென். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகள் மாறாமல் நிறைவேற்றுவீர். மீண்டுமா
என்னோடு நீ சொன்ன வார்த்தைகள் எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகள் எனக்காக நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் என் முன்னாய் கடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகள் எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகள் எனக்காக நிறைவேற்றுவி. ஆமென். ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவி. மீண்டுமா என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவி. அவர் நம்மளோடு என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ எல்லா வார்த்தையும் நமக்காக நிறைவேற்றுகிற தேவன் அல்ல. வேதவசனம் சொல்லியிருக்கிறது அல்லவோ, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. யோசுவாக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் செய்யும் அளவோ நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு எதெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுவளவும் அவர் உங்களை விட்டு விடுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் அழைத்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்மை கைவிடவில்லை என்பதே ஒரு மாறாத உண்மை. அவர் அழைத்த அழைப்புகளும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று
என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர், தெரிந்து கொண்டவர் அவர் உண்மையுள்ளவர், பெயர் சொல்லி அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் ஏன் நீங்க நம்பி இருக்கும் மனிதர்கள் மாறினாலும் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, நான் நம்பி இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவராகவே இருக்கிறார். அவர் வார்த்தைகள் மாறாதவராகவே இருக்கிறது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்மளோடு கூட நிழல் போலவே நம்மளோடு கூட வருகிற தேவன் அல்லவோ. அவர் நம்மளோடு என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதை எல்லாம் நிறைவேற்ற போதுமானவர். அவர் போதுமானவர். சூழ்நிலை கண்டு கலங்கி இருக்கிற தேவஜனமே, சுற்றி நடப்பதிலே காத்து சோர்வற்றிருக்கிற தேவஜனமே, அவர் எதையெல்லாம் சொன்னாரோ எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் போதுமானவர். நம் சூழ்நிலைகள் வேணா நமக்கு கடினமாய் தோன்றலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு அவர் கடினமானது என்று ஒன்றுமே இல்லை. அவர் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றும் வரையும் அவனை விட்டு விலகுவதில்லை, அவனை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அதே தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன், தந்தை உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுப்பதில்லை என்று சொன்ன தேவன் அவர், நான் உன் மீது நினைவாகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர். அவர் எப்படி நம்மை கைவிடுவார்? அவர் எப்படி நம்மை விட்டு விடுவார்? கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். என் இயேசு அவர் கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். என் இயேசு என்னை கைவிடவே மாட்டார். யாரும் இல்லாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, நம்பிக்கையற்று இருக்கிறீர்களோ, உங்களுக்காக தான் அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இந்த வரிகளை இதயத்தின் ஆழத்தில் சொல்வோமா? தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார்.
கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். என் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். என் இயேசு என்னை கைவிடவே மாட்டார். என் குடும்பத்தை அவர் கைவிடவே மாட்டார். என் வேலையை அவர் கைவிடவே மாட்டார். என் சேவையை அவர் கைவிடவே மாட்டார். கொடும் வெயிலிலே குளிர் நிழலா இருக்கிற தேவன் அவர். நம்பிக்கையற்றிருந்தாலும், சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், எப்படிப்பட்டதா இருந்தாலும், ஒன்றே தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க தண்ணீர்களுக்கு நடந்தாலும் அவர் உங்களோடு கூடவே இருக்கிற தேவன். நீ ஆறுகளை கடந்தாலும் அவைகள் உங்கள் மீது புரளாதபடி பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன். நீங்க அக்னியில் நடந்தாலும் நீங்கள் வேகாதிருப்பீர்கள். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்ன வார்த்தையின்படியே யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, எல்லாவற்றும் நன்மையை மாத்திரமே செய்கிற தேவன். அவர் நல்லவர். இயேசு நல்லவர். நீங்கள் ஆராதிக்கிற இயேசு நல்லவர். நீங்க நம்பி இருக்கிற இயேசு நல்லவர். அவரிடத்தில் தீமை இல்லவே இல்லை. நன்மையை செய்கிறதாவே சுற்றி திரிந்த தேவன் அவர். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் நன்மை செய்கிற தேவன் அவர். மாறாவின் கசப்பை எல்லாம், அது எப்பேற்பட்ட கசப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு பெரிய எரிகோ கோட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, நம் தேவனால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அவர் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. மனிதர்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ நித்திய காலமாய் நம்மோடு கூட நிலைத்திருக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இந்த அருமையான வேளையிலே தேவனை நோக்கி சற்று நேரம் சில ஜெப குறிப்புகளை தேவ சமூகத்தில் வைப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய காவல்துறையிலே பணிபுரியும் மக்களுக்கு ஆண்டவர் சகல வசதிகளையும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் சில வேளைகளிலே குற்ற நிகழ்வுகள், குற்றவாளிகளை சென்று பிடிக்கும் பொழுது சில ஆபத்துக்கள் நம்முடைய காவல்துறையில் நமக்கு இருக்கிறது. ஆகவே நமக்கு ஒரு ஆதரவும் ஆறுதலும் வேண்டுமானால் தேவனை பற்றி கொள்ளுவது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் 91ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய வேலைப்பளு, மன அழுத்தம், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சில சூழ்நிலைகள் எல்லாவற்றிற்காக நாம் கர்த்தருடைய கரத்தில் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் சற்று நேரம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான வேளையிலும் கூட கர்த்தாவே, எங்களுடைய காவல்துறையிலே ஒரு எழுப்புதல் வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காவல்துறை ஐக்கியமானது ஆண்டவரே 4 பேரை கொண்டு ஆரம்பித்த இந்த ஐக்கியம் இன்றைக்கு 28-30 இடங்களிலே இது செயலாற்றி வருவதை நீர் அறிவீர். ஆண்டவரே, அந்தந்த இடங்களிலே இருக்கிற எங்களுடைய அருமை நண்பர்கள், சகோதரிகள் கர்த்தாவே எல்லா விதத்திலும் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சில குற்றம் குறைகள் எல்லாம் நீங்கி பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்த தெய்வம் நீங்கள் அல்லவா. ஆண்டவரே, அவர்களை நிலைநிறுத்தி உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் உழைக்கவும், தேவ சமூகத்தில் நீதியை நிலைநாட்டவும், ஆண்டவரே உண்மைக்கு புறம்பாக செல்லாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
எத்தனையோ இரவு நேரங்களிலே அவர்கள் டியூட்டிக்கு போகும் பொழுதும் ஆண்டவரே டியூட்டியில் இருக்கிற கஷ்டங்கள் பாடுகள் இவற்றையெல்லாம் அறிந்த தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பை தருவீராக. அருமை சகோதர சகோதரிகளை கர்த்தர் உம்முடைய கரங்களிலே ஏந்தி ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் வேலை செய்யத்தக்க பலனை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிலும் அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணும். ஆண்டவரே ப்ரமோஷன் இல்லாதவர்கள் ப்ரமோஷனுக்கு தகுதியானவர்கள் ஆண்டவரே சீக்கிரம் ப்ரமோஷன் அடைய கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே எங்களுடைய காவல்துறையில் இருக்கிற அடிமட்ட ஊழியரிலிருந்து ஆண்டவரே டிஜிபி வரை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் வேண்டுகிறோம். கர்த்தாவே அவற்றுக்கெல்லாம் நீர் பதில் கொடுப்பீர் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஒரு நாள் இந்த காவல்துறையானது இந்தியா தேசத்திற்கு ஒரு சாட்சியின் தேசமாக சாட்சியின் பிள்ளைகளாக தமிழகத்திலிருந்து உருவாகும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும். ஆவியானவர் தொடர்ந்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியாய் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு பதில் தர அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் தொடர்ந்து நம்முடைய வேலை ஸ்தலத்திற்காக அலுவலக காரியங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த காவல்துறை ஐக்கியத்திலிருந்து கூகுள் மீட்டிங் நடக்கிறது, முழு இரவு ஜெபங்கள் நடக்கிறது, இன்னும் உபவாச ஜெபங்கள் நடக்கிறது. இதிலே பணியாற்ற சில அன்பு சகோதரர்கள் தங்களை ஒருங்கிணைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாள்தோறும் ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பங்களை கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இந்த காவல்துறையார் ஊழியமானது பல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் அவர்கள் தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய வருகையிலே காணப்படவும் கர்த்தர் உதவி செய்யும்படி நாம் எல்லாரும் ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. இந்த நாளிலும் உங்களோடு சற்று சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் சில நாட்கள் நாம் ஒரு சில காரியங்களுக்காக காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது இருக்கிற மகிழ்ச்சி அளவற்ற ஒன்று. அருமையானவர்களே, நாம் யாருக்கு காத்திருக்க வேண்டும்? இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ காரியங்களுக்கு நாம் காத்திருக்கிறோம். நம்முடைய வேலை நேரங்களை கூட மறந்து போய் லீவு போட்டு வீட்டிலே உட்கார்ந்து அந்த காரியத்திற்காக காத்திருக்கிறோம். ஆனால் யாரிடத்திலே நாம் காத்திருக்க வேண்டும்? நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? எப்படி நாம் காத்திருக்க வேண்டும்? ஒரு ப்ரமோஷன் என்றால் அதற்கு சில வருஷங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு சில காலங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இப்படி உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு காத்திருக்கிறோம். ஆனால் இவற்றில் எல்லாம் நாம் சில நன்மைகளை பெற்றாலும் தேவ கிருபைக்குள்ளாய் காத்திருக்கும் பொழுது நாம் ஏராளமான நன்மைகளை பெறுகிறோம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நாம் காத்திருக்கும் பொழுது ஏராளமான கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். எப்படி காத்திருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 49 அதிகாரம் 23 வசனத்திலே கடைசி பகுதியில் சொல்லப்படுது, நான் கர்த்தர், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. மனிதர்களுக்காக நாம் காத்திருந்து வெட்கப்படுகிறோம். சில வேளைகளிலே வேதனைப்படுகிறோம், ஏமாற்றப்படுகிறோம், துன்பங்களுக்கு ஊடாய் கடந்து போகிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எனக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? நம் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் மனம் திறந்து சொல்லணும். அதாவது ஒரு மனிதனிடத்தில் எல்லா காரியங்களையும் நாம் சொல்ல முடியாது. பிள்ளைகளிடத்திலே சொல்ல முடியாத சில எத்தனையோ காரியங்கள் உண்டு. பெற்றோரிடத்திலே சொல்ல முடியாத எத்தனையோ காரியங்கள் உண்டு. மனிதர்கள் மத்தியிலே சொல்ல முடியாத எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆனால் எல்லா காரியங்களையும் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனை, கண்ணீர், பாடு, பிரயாசங்கள்,
துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் நான் ஒருவரிடத்தில் சொல்ல முடியுமானால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம். மனம் திறந்து சொல்ல வேண்டும். அவர்தான் நமக்கு ஆத்தும நண்பர், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதில் தாமதிப்பதே இல்லை. ஏற்ற காலத்தில் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் நம்முடைய தேவன். ஆகவே சில காரியங்களை நாம் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு, எனக்கு ஒன்று நடக்கவில்லையே, அங்கே அப்படி அவர்களுக்கு அப்படி நடக்கிறது, இவர்களுக்கு இப்படி நடக்கிறது, என் வாழ்க்கையிலே ஒன்றும் ஆண்டவர் செய்யவில்லை என்று சில வேளைகளிலே மனம் நொந்து புலம்புகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இவற்றையெல்லாம் மாற்றிவிட்டு மனம் திறந்து சொல்லிவிட்டு அவருடைய பதிலுக்காக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அதுதான் காத்திருப்பது, அதுதான் காத்திருத்தல் என்று நாம் சொல்லுகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் அளிக்கிறார். நீ என்ன தேவனிடத்திலே கேட்டாயோ, உன்னுடைய விருப்பத்தை தேவ சமூகத்திலே ஒப்புவித்தால், அவர் சொல்கிறார், இருவர் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்திலே நீங்கள் எதை கேட்பீர்களோ தேவ சித்தத்தின்படி அதை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். என்ன கேட்குறையோ அது அவருக்கு சித்தமானால் கண்டிப்பாக நடக்கும். அதில் யாரும் தடை பண்ண முடியாது. நமக்கு தடை செய்யத்தக்க பிசாசு பல வழிகளிலே குறுக்கு வழியிலே வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர், நமக்கு முன்னே செல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய ஜெபங்களுக்கு ஏற்ற காலத்தில் சரியான நேரத்தில் அவர் பதிலளிக்கிறார். இரண்டாவதாக அவர் உதவி செய்கிறார். மனிதனை காட்டிலும் மனிதர்கள் மூலமாக உதவி செய்கிற தேவன். சில நேரங்களில் பார்க்குறோம், நம்ம ஜெபிக்கிறோம், நமக்கு பதில் கிடைக்கல. ஆனால் எப்படி நடக்கிறது? அவர் மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறார். தேவனுடைய கண்களிலிருந்து தயவு கிடைக்கிறது. அதே சமயத்தில் மனிதனுடைய கண்களிலிருந்து தயவு கிடைக்க பண்ணுவது ஆண்டவர் தான். அவர் உதவி செய்கிறார். திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறார். நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி நேர்மையான நீதியின் பாதையிலே நடத்துகிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, நீ கர்த்தருக்கு காத்திருந்தால் யூ வில் கெட் ஆல் சக்சஸ். அவர் எந்த நேரத்தில் உனக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அதை கட்டாயம் கொடுப்பார். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், 10:39 வாசிக்கிறோம். அருமையான ஒரு குடும்பத்திலே 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பையன். மூத்தவள் பேர் மார்த்தாள், இளையவள் பேர் மரியாள். ஆண்டவர் அடிக்கடி அந்த பகுதிகளுக்கு செல்லும்போது அது நேசிக்கிற அந்த குடும்பத்திலே அவர் சற்று நேரம் இளைப்பாரி அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி அவர்களுக்கு நல்ல உற்ற நண்பராக இருந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வீட்டிற்கு சென்ற பொழுது அந்த மார்த்தாள் பல காரியங்களை, ஆண்டவருக்கு ஏதேனும் நல்ல ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் சில வேலைகளை ஆண்டவருக்காக செய்து கொண்டிருந்தாள். ஆனால் தன்னுடைய சகோதரியாக மரியாள் தேவ சமூகத்திலே தேவனுடைய பாதத்தருகே அமர்ந்திருந்தாள். அப்போது இந்த மார்த்தாளுக்கு கோபம் வருது. ஆண்டவரே, என் தங்கச்சி ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா. இன்றைக்கு குடும்பங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. எங்கள் அக்கா ஒரு வேலை செய்து கிடையாது, என்னையே எல்லாம் வேலையேறாங்க, எங்கள் அப்பா அம்மா எல்லா வேலைக்கும் நான் தான் போக வேண்டியிருக்கு என்று சொல்லி பிள்ளைகள் இன்றைக்கு அங்கலாய்க்கிறார்கள். ஆனால் இந்த மரியாள் என்ன செய்தாள் என்றால், அவள் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். 10:42 வாசிக்கிறோம். அது காத்திருந்தது நோக்கம் என்ன? தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நல்ல பங்கு யார்? இந்த உலகத்திலே நல்லது என்று சொல்லப்படுவது தேவன் ஒருவரே.
அவர் நமக்குள்ளே இருப்பாரையானால், நம்முடைய வாழ்க்கையில் வாசம் பண்ணுவாரையானால், நம்முடைய இருதயத்தில் அவர் இருப்பாரானால் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆகாதது என்று ஒன்றுமில்லை, எல்லாம் பாசிபிளாய் முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவதனாலே அவர் நேரிலே வந்த பொழுதும் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து கவனமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டாள் மார்த்தாள். ஆனால் மரியாளோ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு தன்னை திடப்படுத்தி கொண்டாள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீ அமர்ந்திருக்கிறாயா? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அமர்ந்திருக்கிறாயா? கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்து விட்டு அமர்ந்திருக்கிறாயா? இன்னும் என்னுடைய காரியங்கள் ஒன்றும் நடைபெறவில்லை என்று நாட்கணக்காய் நீ அமர்ந்து வருஷங்கள் போனாலும் எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்யவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் ஏற்ற காலத்திலே அதை வெளிப்படுத்துவார், அதை நிறைவேற்றுவார். ஆகவே அவருக்காக காத்திருக்க வேண்டும். எப்படியெல்லாம் காத்திருக்கணும்? ஒன்று, திட மனதோடு காத்திருக்க வேண்டும். நல்ல தைரியம், எல்லாவற்றையும் எனக்கு செய்வார். அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் ஒரு நாள் என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை. எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை கட்டாயம் செய்வார். என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்னோடு உண்டு. ஆகவே திடமனது, எல்லாம் நடக்கும். நடக்காதது ஒன்றும் இல்லை. தேவன் இருக்கும் பொழுது, நம்மோடு வசிக்கும் பொழுது, நம்மோடு வாழும் பொழுது, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணும் பொழுது ஆகாத காரியம் என்று ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுபவர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுபவர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென் சொல்லுவோம். திட மனது வேணும். என் ஆண்டவரால் ஆகாது ஒன்றும் இல்லையா, எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். நான் சொன்ன காரியங்களை செய்து முடிக்கும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் செய்வார் என்ற திட நம்பிக்கை வேணும். சங்கீதம் 27:14 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரோடு கூட வாழுகிற ஜனங்கள் ஒரு நாளும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. அவர் நம்முடைய மனதை ஸ்திரப்படுத்துகிறார். வேதனை நிறைந்த உலகத்திலே, பாடுகள் நிறைந்த உலகத்திலே நம்மை பலவான்களாய் மாற்றுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. யாத்திராகமம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருந்த மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னார். அப்போ மோசே வழி நடத்தி வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாயிருந்தாலும் அதை விட்டு இன்றைக்கு வெளியே வர மனதில்லாமல் இருந்தார்கள். அதை போல இன்றைக்கு பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு அல்லது ஒரு சுகமான ஒரு நற்செய்தியை சொன்னால் அவர்கள் இதை கேட்பதற்கு மனதில்லை. அருமையானவர்களே, அவர் மோசே சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். நீ எகிப்தை விட்டு போகிறோமே, வேலை கிடைக்குமா, இதே மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா, அடிமைத்தனத்தில் இருந்தாலும் வசதியான வாழ்க்கை என்று நினைக்கிற ஜனங்களாக இருந்தார்கள். அவர்கள் கலக்கத்தில் இருந்த பொழுது மோசே சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் அதிசயங்களை செய்வார். செய்தாரா இல்லையா? ஆமென். போகிற வழியிலே இரவும் பகலும் அவர் நடக்கும் பொழுது பகலிலே
மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் என்று அவர்களை வழிநடத்தினார். மன்னாவை கொடுத்தார், கற்பாறையிலிருந்து நீரை கொடுத்தார், கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றினார், செங்கடலை கடக்கச் செய்தார், எரிகோவை தகர்த்தெறிந்தார், பார்வோனுடைய சேனைக்கு தப்பிச் செல்லும்படி அவர்களை பாதுகாத்தார். ஆகவே இதெல்லாம் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்கிற அதிசயங்கள். அருமையான தேவ பிள்ளையே, எரிகோ போன்ற பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? செங்கடல் போன்ற சில எத்தனையோ மாற்ற முடியாத சில வேதனைகள் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அதிசயத்தை நான் செய்வேன், நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்வேன், பயப்படாதே என்று திடப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்வார் என்ற திட நம்பிக்கை நமக்கு வேணும். அடுத்து பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமை தான் நமக்கு ரொம்ப அவசியம். நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்தில் முடிக்கணும்னு விரும்புகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்தார். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதம் 40:1 சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, பொறுமை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது நீடிய பொறுமையோடு இருந்தார். அவரை அடித்தார்கள், அவருடைய முகத்திலே துப்பினார்கள், விலாவிலே குத்தினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். ஆனாலும் கூட ஒரு நாளும் அந்த மக்களை குறித்து அவர் வேதனையோடு சொல்லவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி தன்னுடைய பொறுமையினாலே நம்மை மன்னித்தார். அந்த நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா தண்டனையும் கர்த்தர் பொறுமையாய் அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். அடுத்து நம்பிக்கையுடன் காத்திருங்கள். He will do what he says he will do. அவர் என்ன சொன்னாரோ அதை எனக்கு செய்வார். அந்த நம்பிக்கை வேணும். புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. ஆமாம், காத்திருக்க சும்மா உட்கார்ந்திருக்கல, ஜெபிக்கிறோம், வேண்டுதல் அனுப்புகிறோம், கர்த்தர் இதை செய்வார். அந்த நம்பிக்கை வேணும். ஏனென்றால் காணப்படாதவர்கள் நிச்சயம், நம்முடைய அறிவுக்கு இது நடக்குமா என்று சிந்திக்க முடியாத நிலையில் இருக்கிற காரியங்களையும் கர்த்தர் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கை வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து அன்புடன் காத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கிறோம், தேவன் தன்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்களை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு அவ்வளவு மகா பெரிது. அந்த அன்பிற்கு அகல ஆழ நீள உயரம் இல்லை. அது அளவிட முடியாத அன்பு. அந்த அன்பைத்தான் சிலுவையிலே தேவன் நமக்காக வெளிப்படுத்தினார். அடுத்து விசுவாசத்துடன் காத்திருங்கள். நம்பிக்கையோடு வேணும், விசுவாசம் வேணும். கர்த்தர் இதை கட்டாயம் செய்வார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அடுத்து சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலான காரியங்களை செய்வார். அவரை விசுவாசிக்கிறோம். அவர் எனக்கு போதுமானவர், என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானவர், என்னை நடத்துகிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், ஒரு தகப்பனை போல தோளிலே சுமந்து செல்லுகிறவர், ஒரு தாயை போல மார்போடு அணைத்து என்னை காத்துக்கொள்ளுகிற தேவன் என்று விசுவாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் செய்தவைகளை அதிகமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கணும். என்னைக்கு இருந்தாலும் நடக்கும், ஒரு நாளும் இது தடைபடாது என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். ஏசாயா 49:23 நான் வாசிக்கிறேன். அடுத்து பரிசுத்தத்தோடு காத்திருங்கள். பி வெயிட் இன் ஹோலி. பரிசுத்தத்தோடு காத்திருங்கள். தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். எபிரேயர் 9:28 வாசிக்கிறோம். ஆகவே
ஒரு முறை நம்முடைய பாவத்திற்காக மரிக்கப்படும்படி, சிலுவையில் அறையப்படும்படி வந்த ஆண்டவர் நீதிபரராக இனி வரப்போகிறார். சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அதற்கு முன்பதாக பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளுவார். பரிசுத்தவான்கள் அவரோடு கூட திரும்ப வருவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, நாம் பரிசுத்தமாய் அவருக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை அவருடைய சித்தத்தின்படி பரத்திலே நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். இந்த நாளிலே சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை ஆட்கொண்ட இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பரத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி சென்றவர் வருகிறார். அதற்குரிய அடையாளங்கள், அதற்குரிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறி கொண்டு வருகிறது. நாம் ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருப்போம். பவுல் சொல்றாரு, அவர் பவுலுடைய காலத்திலேயே இயேசு கிறிஸ்து வருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு வரை வரவில்லை என்றால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் அவரை வரவேற்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். உலக ஜனங்களில் யாரும் கெட்டு போகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டம். எல்லா ஜனங்களும் அவர்தான் படைத்தார். அது எந்த மதத்தவராயிருந்தாலும் சரி, ஆண்டவரை அறியாதவர்களோ அறிந்தவர்களோ ஆண்டவரே இல்லை என்று சொல்லும் யாராயிருந்தாலும் ஆண்டவர் அவர்களை படைத்திருக்கிறார். இத்தனை மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் தம்முடைய வருகையில் அவரோடு கூட சேர வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். அவர் வருவார். அதற்குரிய அடையாளங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, we wait for Jesus. நீ பரிசுத்தத்தோடு காத்திரு, பொறுமையோடு காத்திரு. தேவன் உன்னோடு கூட இடைபடும்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே அமர்ந்து தேவனை அறிந்து கொள். கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் எங்களுடைய செவிகளை சாய்த்திருக்கிறோம். அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி நீர் அவர்களுக்கு ஆண்டவரே கிருபைகளை தருவீராக. இந்த அருமையான ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே பங்கு கொள்ளுகிற எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அருமையான சகோதரர் ஜெயசீலன், சகோதரி ஷீபா அவர்கள் நடத்தி வருகிற இந்த ஊழியமானது, அவர்கள் செய்து வருகிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் அவர்களை பலப்படுத்துவீராக. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நாங்களும் உம்முடைய கரத்திலே பாதுகாக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது எங்களை அருமையாய் எங்களுக்கு அன்பு பாராட்டி நடத்துகிற இந்த ஊழிய ஸ்தலத்திலே தேவநாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். யாவருக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். அவருடைய வருகை அதற்கு முன்னால் இருக்குமானால் நாம் அவரோடு கூட பரத்திலே காண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.